தற்கொலை பண்ணிட்டா என்ன நடக்கும் அப்படின்னா, இங்க பாருங்க இதுதான். தற்கொலை செய்து கொள்ளும் பொழுது, ஒரு நம்ம வாழ்க்கைய நாமளே முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டோம் அப்படின்னா, இந்த உயிராகப்பட்டது இந்த உடம்போடு வாக்கு என்ற பசை போட்டு ஒட்டப்பட்டுள்ளது. வாக்கு என்ற பசையினால் ஒட்டியுள்ளது. வாக்கு என்ற பசையினால் ஒட்டப்பட்டுள்ளதுதான் இந்த உடம்பு. புரியுதுங்களா? அப்போ இந்த வாக்கு என்ற பசை, இந்த வாக்கு என்ற பசையினால் இந்த உடம்பு ஒட்டியிருக்கு. இந்த உடம்புக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, 5 வகையான சரீரங்களையும் 5 வகையான சரீரங்களையும் இந்த உடம்புக்குள்ள ஒட்டி வச்சிருக்காங்க. அந்த வாக்கு என்ற பசை கொண்டு ஒட்டி வச்சிருக்காங்க. அதை நாம புரிஞ்சுக்கணும். இப்போ உயிர் எப்படி பிரியுது அப்படின்னா இயற்கையில இந்த மூலாதாரத்தில் வாக்குங்கிற பசை கொண்டு உயிரையும் உடம்பையும் ஒட்டி இருக்காங்க கடவுள். இந்த வாக்கு மேல எழுந்து வந்து ஒவ்வொரு நிலையை அடையுது. வாக்கு மேல எழுந்து வந்து ஒவ்வொரு நிலையை அடையுது. சூக்கும வாக்கு, அதுக்கு அடுத்தது நெஞ்சாங்குழிக்கு, அது தொப்புளுக்கு வரையில இங்க உள்ளுக்கு இருக்குமே சூக்குமமா இருக்கும். அதுக்கப்புறம் நெஞ்சு, அதுக்கப்புறம் மார்பு, அதுக்கப்புறம் வைகரி வாக்கா தொண்டைக்கு வரும். வாயில வரும்போது ஸ்தூல வைகரியா வரும். இப்படி 5 வகையான நிலைகளை தாண்டிதான் அந்த வாக்கு நமக்கு பேச்சா வருது. இந்த உயிர் அடங்கறதுக்கு முன்னாடி என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேச்சு தான் போகும். நம்ம வயசானவங்க உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க. அவங்க முதல்ல நம்ம ஒரு இதா இருக்காங்க, நம்ம என்ன நினைப்போம் பாருங்க. அவங்க போய் கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க, பேச்செல்லாம் அடங்கிச்சப்பா, இன்னும் 2 நாள் தாங்கிறதே கஷ்டம், தண்ணி தான் இருக்குது அப்படிம்பாங்க. ஃபர்ஸ்ட் வாக்கு உள்ளுக்கு இழுக்கும். இந்த வாக்கு கொஞ்சம் கொஞ்சமா மேலேறி வந்து வாயில வரும்போது ஸ்தூல வைகரின்னு பேர். அந்த வாக்கு கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்குள்ளேயே போய் பழையபடி சூக்குமைக்குள்ள கொண்டு போய் அடக்கிறதுன்னு ஞானிகள். இல்லைன்னா உயிர் பிரியும் போது அந்த மாதிரி ஒரு நிலைக்கு போய் இந்த வாக்கு சூக்குமுக்குள்ள போனோடனே உடம்பு உயிரும் தானா பிரிஞ்சிடும். ஜீவன் முக்தர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இந்த வாக்கை பழையபடி உள்ளுக்கே கொண்டுட்டு போய் மூலாதாரத்துல அந்த வாக்கை வச்சு உடம்பையும் உயிரையும் பிரிச்சு, இதுக்கு பேர் தான் இருக்கும்போதே உடம்பை புளியங்காய் எப்படி வந்து புளியங்காய் வந்து கிள்ளிங்க அப்படின்னா அந்த காயை கிள்ளும் போது நெவக்கன் பட்டு வலிக்கும். புளியம் பழம் ஓடும், உள்ளுக்கு இருக்கிற பழமும் ஒட்டாம இருக்கும்.
அதுபோல இந்த உடம்பையும் உயிரையும் ஒட்டாமல் அந்த உயிர் உடம்புக்குள்ள அந்த உயிர் உடம்புக்குள்ளேயே அந்த உயிரை வச்சு வாழ்வாங்க ரமண மகரிஷி மாற. அது ஞானவான்கள் செய்யக்கூடிய வேலை. நமக்கு அந்த வாக்கு அடங்கி போகும் பொழுது உயிர் பிரியுது. தற்கொலையில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த உடம்பிலிருந்து உயிர் வேகமாக உடம்பு நீங்க ஒரு விஷயத்த செய்றீங்க அப்படின்னா, ஒரு என்ன சொல்றது? வலுக்கட்டாயமாக உயிரை பிரிக்கிறோம். இந்த 5 சரீரங்களும் மிகப்பெரிய ஒரு வேதனையை, மிகப்பெரிய ஒரு துன்பத்தை அடைகின்றது. இந்த 5 சரீரங்களில் ஆன்மாவுக்கு துணையா இருக்கக்கூடிய சரீரங்கள் மிகப்பெரிய பாதிப்பை அடைகின்றது. நம்ம இந்த உயிர் பாருங்க, மேலையும் போக முடியாம, கீழையும் இந்த உடம்புக்குள்ளேயும் போக முடியாம, தற்கொலையில அந்த ஆன்மா அப்படியே நம்ம உடம்புக்கு மேல ஒரு குறிப்பிட்ட உயரத்துல அப்படியே நிக்குது. அதுக்கு மேல அந்த உயிர் லேசாயிரும். அதாவது நம்முடைய ஆசைகள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் ஆண்டு அனுபவிச்சு பக்குவம் பெற்று அந்த ஆன்மா பிரியும் பொழுது, இந்த ஆன்மா லேசாயிரும். அந்த ஆன்மாவோடு நான் சொல்ற அந்த ஆன்ம சரீரம் சொல்றோம் அல்லவா, அதை பாருங்க. இந்த பாருங்க. இந்த ஆன்ம சரீரம் இருக்கு அல்லவா, இந்த ஆன்ம சரீரத்துல அதாவது ஆத்ம சரீரமும் அதுக்கடுத்து விஞ்ஞான உடலும் இந்த 2 தான் டிராவல் பண்ணும். மன உடல் இங்கேயே கொஞ்ச நாள் இருந்து அது மறைஞ்சிடும். காற்று உடலும் மறைஞ்சிடும். அன்னமய உடலும் மறைஞ்சிடும். இந்த சித்தம் மட்டும் இதோட டிராவல் பண்ணும். இதோட விஞ்ஞான உடலோட. இப்ப ஆன்மா எவ்வளவு லேசா இருக்குன்னு வச்சு பாருங்க. அதாவது நம்ம இயற்கையா மரணம் அடையக்கூடியவர்களுக்கு இந்த ஆத்ம சரீரம் சொல்லக்கூடிய நான் ஒரு ரவுண்ட் காட்டுற பாருங்க. இந்த ஆத்ம சரீரம் பிறப்புக்கு காரணமான சஞ்சீத கர்மாவை கொண்டுள்ள இந்த ஆத்ம சரீரம். இந்த ஆத்ம சரீரம் நாம. அதுக்கு அடுத்தது விஞ்ஞான சரீரம், கடவுளால் கொடுக்கப்பட்ட அறிவுன்னு சொல்லக்கூடியது. இந்த 2 தான் இந்த ஆன்மாவோட டிராவல் பண்ணி பிரிஞ்சு போகும். அப்போ ஆன்மா நம்ம 100 கிலோ கல்ல தூக்கிட்டு இருக்கிறதுக்கும் 5 கிலோ கல்ல தூக்கிட்டு இருக்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் யோசிச்சு பாருங்க. காற்று உடம்புல சித்தம் இருக்கு. இந்த மன உடம்புல சித்தம் இருக்கு. சாரி, மன உடம்புல சித்தம் இருக்கு. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் சொல்லக்கூடிய அந்த கரணங்கள் 4 இருக்கு. அதுல சித்தம் மட்டும் கூட டிராவல் பண்ணும். மற்ற வெளிமன உடல் அழிஞ்சிருக்கு. நம்ம ஜாதகத்துல 5ஆம் பாவம் சொல்றோம் அல்லவா, பூர்வ புண்ணியம்ட்டு. அந்த பூர்வ புண்ணியத்தை சுமந்து செல்லக்கூடிய சித்தம் மட்டும் கூட டிராவல் பண்ணும். அதாவதுங்க 1, 5, 9 திரிகோணம் மட்டும்தாங்க நம்மளோட டிராவல் பண்ணுவோம். 1, 5, 9 இந்த 3 பாவகங்கள் மட்டும்தான் நம்மளோட டிராவல் பண்ணும். நம்ம இறந்ததுக்கு அப்புறம் இயற்கை மரணத்துல செயற்கையா மரணம் அடையும் பொழுது இந்த காற்றுடமும் கூட நிற்கும், மன உடலும் கூட நிற்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்தூல சரீரம் மட்டும்தான் விலகிடும். இந்த சதைய ரத்தங்களான ஸ்தூல சரீரம் மட்டும்தான் விலகிடும். அப்ப இந்த ஆன்மா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, மேலையும் போக முடியாம எப்பவுமே லேசான பொருட்கள் மேலே பறக்கும், விண்ணை நோக்கி பயணிக்கும். மேலையும் பயணிக்க முடியாம பழையபடி உடம்புக்குள்ள அதுக்கு தேவையான உடம்பு டேமேஜ் ஆயிட்டுனால அந்த உடம்புலயும் நிக்க முடியாம தவிக்கும். அப்படி தவிக்கும் போது மன உடல் இருக்கு, ஆசாபாசங்கள் நிறைவேறாத மன உடல் இருக்கு. சும்மா ஒரு வேதனையினால தற்கொலை பண்ணிக்கிட்டான், அவ்வளவுதான். ஆசாபாசங்களை சுமந்து செல்கின்ற மன உடல் இருக்குல்லவா, காற்றுடம்பு இருக்கு. அப்போ நான் மேலையும் போக முடியாம கீழேயும் வர முடியாம ரொம்ப கஷ்டம். அப்ப தன் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேற ஏதாவது ஒரு பலவீனமான உடல் சிக்குதான் பார்க்கும். அதுக்குள்ள போது நம்ம ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம் அப்படின்னு பார்ப்போம். அது கிடைக்காது. இந்த உடம்புக்கு அனுபவம் கிடைக்காது. இப்போ ஒருத்தர் 80 வயசு இருக்கணும்னு ஆண்டவர் எழுதி அனுப்புறாருன்னா, இந்த உடம்பை கொண்டுதான் இந்த உயிர் அனுபவங்களை பெற முடியும். இந்த உடம்பை கொண்டுதான் உயிர் அனுபவங்களை பெற முடியும்.
அப்போ இந்த உடம்பு இல்லைன்னா இந்த உயிர்ப்புண்டான அணுவும் கிடைக்காம போயிடும். அணுவும் கிடைக்காம போயிடும். புரியுதுங்களா? உடம்புக்கு உண்டான உயிர் அணுவும் கிடைக்காம போயிடும். அப்ப அணுவும் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? யோசிங்க. உயிருக்கு உண்டான உடம்பு அணுவும் கிடைக்கல, என்ன ஆகும்? அந்த அனுபவம் இல்லாததால் அந்த அனுபவம் இல்லாததால் உயிருக்குண்டான உடம்பு அனுபவம் பெறலன்னு வச்சுக்கோங்க, அந்த உடம்பு, அந்த உயிராகப்பட்டது அங்கேயே அலைஞ்சு திரியும். அது மேலையும் போக முடியாம, கீழையும் வாழ முடியாம, அது அலைஞ்சு திரியும். அப்படி அலைஞ்சு திரியும் பொழுது அந்த ஆன்மா வேறொரு உடம்பு கிடைச்சா வேறொரு உடம்புக்குள்ள போக நினைக்கும். வேறொரு உடம்பு கிடைக்கல அப்படிங்கிற போது இந்த ஆன்மாவோட காற்றுடம்பு இருக்கு, ஆன்மாவோட அஹ், மன உடம்பு இருக்கு. அப்போ பசிக்கும், தாகம் எடுக்கும், எல்லாம் பண்ணும். சரியான உணவும் கிடைக்காது. அப்ப எதுவுமே கிடைக்காம இந்த ஆன்மா தடுமாறும். எதுவுமே கிடைக்காம இந்த ஆன்மா தடுமாறும். அப்ப அந்த தடுமாற்றம் ரொம்ப இதா இருக்கும். எந்த ஒரு உணவும் கிடைக்கல என்ன ஆகும்? ஆன்மாவுக்கு பசி இருக்கும், ரொம்ப தடுமாறும். அதனாலதான் நம்ம இறந்தவங்களுக்கு என்ன செய்யறோம்? ஒரு குறிப்பிட்ட காலம் சில அந்த காற்றுடம்பு வாழும் இந்த பூமியில் அப்படிங்கிறதுனாலதான் அவங்களுக்கு திதி தவசங்கள் முதலியவற்றை அந்த ஒரு ஒரு 16 நாளைக்கு உண்டான இந்த 16 நாளைக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு படையல் போட்டு கும்பிடுறது இதெல்லாம் செய்யணும். இப்ப இந்த ஆன்மாவுக்கு தேவையான அந்த உடம்புக்கு தேவையான உணவுகள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம செய்யணும். இன்னைக்கெல்லாம் சார் செய்யறதுல பொருளாதாரத்தை பார்த்து, ஆனா உண்மையில எடுத்துட்டீங்கன்னா 16 நாட்களுக்கு செய்யணும். 16 நாட்களுக்கும் வீட்டுல ஒரு சமையல் செஞ்சு அட்லீஸ்ட் நம்ம ஏழையா இருந்தா ஒண்ணுமே செய்ய முடியாட்டி கூட சமையல் செஞ்சு நம்மால் முடிஞ்ச பதார்த்தங்கள் வச்சு ஒவ்வொரு நாளும் அந்த ஆன்மாவுக்கு கொஞ்சம் நெய் விட்டு, பச்சரிசி சாதத்துல கொஞ்சம் உப்பு போட்டு நெய் விட்டு அந்த சாதத்தை வைக்கணும். இந்த சாதத்தை கொடுக்கணும். எதுக்கு அப்படின்னா அந்த 16 நாட்கள் அந்த ஆன்மா அங்கதான் வாழும். அப்போ இந்த 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 உயிர் பசியில துடிக்கும். அப்ப ஏதாவது மந்திரவாதியை சிக்கணும்னு வச்சுக்கோங்க, முடிஞ்ச மாந்திரீகம் செய்யறாங்க அல்லவா, பில்லி சுனி வேவல் பண்றவங்க வச்சுக்கன்னா அவன் நம்மளை பிடிச்சிட்டு போய் நம்மளை யூஸ் பண்ணிக்குவான். தப்பான விஷயங்களுக்காக நம்மளை யூஸ் பண்ணிக்குவாங்க. அப்போ இந்த உயிராகப்பட்டது பசியில துடிக்கும். இது தன்னை தானே மாய்த்து கொண்டதால இந்த உயிருக்கு மேல்கதைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்காது. பழையபடி இந்த உடம்புக்குள்ளேயும் போறதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்காது. பசியில துடிக்கும். அப்போ ஏதாவது தவறான நபர்கள் மாந்திரீகவாதிகள் கையில சிக்கணும் அப்படின்னா அவன் நம்மளை அடிமைப்படுத்தி பயன்படுத்திக்குவான். இப்ப பாருங்க, ஏதோ ஒரு கஷ்டத்துக்காக நீங்க உங்க உயிரை மாற்றிட்டீங்க. ஆனா என்ன ஆகுது? திரும்பியும் போய் ஒரு தவறான ஆழ்க்கையில சிக்கி இந்த ஆன்மா உடம்பும் இல்லாம நம்ம கடுமையான வேதனைகளை ஒரு கெட்டவங்க கையில போய் சிக்கி கஷ்டப்படணும். நீங்க 80 வருஷம் உயிரோடு இருக்கணும்னு உங்களுக்கு இருந்தது அப்படின்னா 80 வருடங்களும் இந்த பூமியில தான் நீங்க இருந்தாகணும். உங்க ஆன்மா மேல போகாது. இந்த 80 வருடத்திற்கும் ஒரு 45 வருடத்துல அவரோட பண்ணிக்கிறார் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 35 வருடங்கள் இந்த பூமியில கஷ்டப்பட்டாங்க. உணவு கிடைக்காம, அனுபவம் கிடைக்காம, எதுவும் கிடைக்காம கஷ்டப்பட்டாங்க. எந்த சூழ்நிலைக்கு உருவாகுதுன்னா இங்க பாருங்க, இது எப்பவுமே ஆசாபாசங்களை சுமந்து செல்கின்ற கர்ம உடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கீழே இந்த பூமியை நோக்கியே இருக்கும். கீழ் நோக்கித்தான் அது இருக்கும். அதே விடைபெற்று செல்லக்கூடிய உடம்பு எல்லாம் அனுபவிச்சாச்சு, நம்ம போயிடலாம் அப்படின்னா அந்த உடல் எப்படி இருக்குன்னு மேல் நோக்கி இருக்கும். பார்வை பரம்பொருளை நோக்கி அது போகும். இது பார்வை பூமியை நோக்கி இருக்கும். பார்வை பிதுர்லோகத்தை நோக்கி போகும். பார்வை பூலோகத்தை நோக்கி இருக்கும். அப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டோம் முரட்டுத்தனமா அப்படின்னா பூலோகத்தை நோக்கி தான் இருக்கும்.
புரியுதுங்களா? அப்போ இந்த உடம்பாகப்பட்டது போதும் வாழ்ந்துட்ட முக்தி அப்படிங்கிறது அது வேற நிலைங்க. முக்தி அப்படிங்கிறது உள்ளம் களைச்சு போய் உடல் களைச்சு போய் வர்றதல்ல, உயிர் களைச்சு போறது. மணிவாச பெருமான் திருவாசகர் சொல்வார்களப்பா, எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமா, மெய்யே ஒன்று பொன்னடிகள் கண்டு என்று வீட்டுட்டேன் பெருமானே. எல்லா பிறப்பும் நான் பிறந்துட்டேனப்பா, இனி எனக்கு பிறப்பு வேண்டாம் அப்படின்னு அந்த பிறக்கிறதுக்கே சலிச்சுக்கணும். அதுதான் உண்மையான முக்தி பெறக்கூடிய ஆன்மாக்கள். நம்ம முக்தி இல்லாட்டியும் பரவாயில்ல. இந்த மாதிரி ஒரு ஒரு தவறான வழிக்கு போகும்பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆன்மா இதுதான் சூக்கும தேகம். இந்த சூக்கும தேகம் இந்த வடிவத்தோடு அப்படியே மேல போகணும். இது அப்படியே இறைவனுடைய திருவடியை நோக்கி, இல்ல மறுபிறப்பை நோக்கி, இல்ல பிதிர்லோகத்தை நோக்கி போகக்கூடிய உடம்பு ஆவியாக மாறும் பொழுது, ஆசாபாசங்களை சுமந்திருக்கும் போது முற்றிலும் இந்த ஆசாபாசங்களுக்குரிய குணம் என்னன்னு கேட்டீங்கன்னா தமோ குணம். அப்போ நிறைவேறாத ஆசைகளுடன் இருக்கும் பொழுது தமோ குணம் கருப்பு நிறத்துக்குரிய ஒரு தமோ குணத்தினுடைய நிறம் என்ன? அதாவது சாத்வீகம் இல்லை, ராஜசம் சிவப்பு, தாமசம் கருப்பு. அப்ப தாமச குணம் ஆசைகளை சுமந்து செல்லக்கூடிய இந்த இனிமே பூமியில் கிடைக்கல, நமக்கு கிடைக்கலைங்கிறதுக்காக நம்ம சூசைட் பண்ணிக்கிட்டோம். அப்ப தாமச குணத்தில் தான் ஆன்மா இருக்கு. அந்த தாமச குணத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாவினுடைய நிலைதான் நீங்க இப்போ இந்த ஸ்கிரீன்ல பாக்குற இந்த கருப்பு உருவம். இதைத்தான் நம்ம பேயி பிசாசு என்று எதிர்மறை சக்திகள் என்று சொல்கின்றோம். இதுதான் ஒரு கெட்டவங்க நாமளே அப்படி மாறி நிற்போம். அப்படி பண்ணிட்டோம்னா அப்படி கெட்டவங்கையில சிக்கிறதும், இல்லை இங்கேயே எதுவும் கிடைக்காம அலையிறதும், அந்த 40 வருஷம் இந்த பூமியில அலையணும். அன்ன ஆகாரம் கிடைக்காம பசி தாங்கிறது. பாருங்க, நீங்க கடங்காரம் தொத்துறாங்கிறதுக்காகவும், வீட்டுக்கார சரியா அமையலைங்கிறதுக்காகவும், ஒரு 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 விஷயத்துல ஒரு விஷயத்துல நம்ம ஜெயிக்க முடியல, நம்ம லட்சியம் தோத்து போச்சுங்கிறதுக்காகவும் இருக்க முடியாம ஒரு அவமானத்தினால பண்ணிட்டீங்கன்னா, மீதி இருக்கக்கூடிய இப்பவாவது யாரும் அண்ணன் தம்பி சித்தப்பன் பெரியப்ப ஒரு சொந்த பந்தம் உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கும் இந்த சமூகத்துல இருந்து. இப்படி நீங்க இருக்கும்போது எதை ஆறுதல் கொடுக்கும்? தன்னந்தனியா கஷ்டப்படணும். யாரு கண்ணுக்கு நீங்க தெரிய மாட்டீங்க, உங்களுக்கு யாரும் ஆறுதலும் இல்லை, கடவுளும் கைவிட்டுருவார். ஏன்னா கடவுள் நீ ஒரு 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 விஷயத்தை கொடுத்து நீ அனுபவத்தை பெற்றுவான்னு கீழே அனுப்பியிருக்காரு. இப்ப நான் மறுத்து நீங்களா உங்களை அழைச்சிக்கும் பொழுது கடவுளும் உங்களுக்கு கை கொடுக்க மாட்டாரு. அப்ப என்ன ஆகும்? யாரும் இல்லாமல் நிற்கதியாக இந்த ரூபத்தில் நாம் பூமியில் அலையணும். தற்கொலை செய்து கொண்டால் இந்த ரூபத்தில் பூமியில் அலையணும். புரியுதா? அது தேவையா? தேவைன்னா தேவையில்லைங்க, தேவையில்லைன்னா தேவையில்லைங்க. சொல்லுங்க, தேவையா? அப்புறம் 40 வருடம் முடிக்குதுங்க. சரி, நான் கொஞ்சம் கொஞ்சமா வெயிட் குறையும். அந்த குறிப்பிட்ட காலம் முடிஞ்சுன்னா வெயிட் குறையும். வெயிட் குறைஞ்சு இந்த மாதிரி ஆயிடும். ஆயிட்டு மேல போகுதுன்னு வச்சுக்கோங்க. மந்திரவாதிகள் சிக்கிட்டா யோகத்துக்கு இங்கேயே அடிபட்டு தான் கிடக்கணும். அவருக்கு வரல அடிபட்டு தான் கிடக்கணும். இல்ல ஆன்மா 6 கையில் சிக்கல, 40 வருஷம் கஷ்டப்பட்டுருச்சு, நரக வேதனை பட்டுருச்சு, திருப்பியும் மேலவத்துக்கு போகுது. போயிட்டு எங்க விட்டையோ அங்கிருந்து கர்மா தொடரும். அது எப்படி? எந்த கடங்காரனுக்கு பயந்துகிட்டு நீ தற்கொலை செய்து கொண்டாயோ, மீண்டும் பிறந்து அதே கடங்காரன்ட்ட போய் கடன் வாங்கி, கடன் வாங்கினதுதான் கடங்காரன், இப்ப கடன் கொடுத்தவங்க கடங்காரன், அதே கடங்காரன்ட்ட போய் கடன் வாங்கி பழையபடி அந்த பேச்சையும் நேர்ச்சுதலையும் கேட்கின்ற நிலையை நீ விட்டது நீதான் அனுபவிக்கணும். அது உன்னோட கணக்கு, நீதான் அனுபவிக்கணும். மீண்டும் அதுல இருந்து இன்னொரு பிறவி தொடரும். அதனால நம்ம என்ன சொல்றோம்? எந்த தசாபுத்தி நம் உயிரை கொண்டு போனதோ மீண்டும் அதே தசாபுத்தியில் தான் அவன் பிறப்பான். அது என்ன சொல்லுது? நல்லா பாருங்க. ஒருத்தர் புதன் திசையில் இறந்திருக்காரு அப்படின்னா பிறக்கும் மீண்டும் பிறப்பு தாயினுடைய கற்பத்தில் போக புதன் திசை இவ்வளவு இருப்புன்னு மடுவோம். புரியுதுங்களா? புதன் திசையில் இருக்கிறாருன்னா அவர் அடுத்த ஜென்மத்தில் என்ன என்ன நட்சத்திரத்துல பிறக்க போறது அர்த்தம். புதனுடைய நட்சத்திரம் என்னென்ன? ஒண்ணு ரேவதி நட்சத்திரத்துல பிறப்பார். ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தாங்க.
அல்லது இன்னொரு நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரத்துல அவர் பிறப்பார். ரேவதி நட்சத்திரத்துல பிறக்கணும், இல்லை கேட்டை நட்சத்திரத்துல பிறக்கணும். ஏன்னா அந்த நட்ச அந்த 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 திசையில தான், அந்த திசை தான் அவர் உயிரை முடிச்சு கொண்டே இருக்கு. அந்த திசா புத்தி தான், அந்த திசா புத்தியில் தான் அவர் விடைபெற்று போயிருக்காரு. இல்ல ஆயில்யம் சொல்லக்கூடிய இன்னொரு நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம், அதுல அவரு பிறக்கும். ஒண்ணு கடகத்தில் இருக்கக்கூடிய ஆயில்யத்திலேயோ, விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய கேட்டையிலேயோ, மீனத்தில் இருக்கக்கூடிய ரேவதியிலேயோ தான் அவர் பிறந்தாங்க. அப்போ அதான் திசையிருப்பு மீதின்னு போடுறோம். அப்போ அது என்ன சொல்லுது உங்களுக்கு? எதில் வித்தாயோ மீண்டும் அதிலேருந்து தொடரப் போறேன் அப்படின்னு தான் இந்த நம்ம ஜாதகங்களை போது அப்படி திசா புத்தி நமக்கு சொல்லுது. புரியுதுங்களா? அப்போ அதை யாரும் அணைக்க முடியாது. அப்போ வீட்டுக்காரி சரியில்லைங்கிறதுக்காக நீ பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் அதே வீட்டுக்காரி கட்டி அங்கேயே கஷ்டப்படணும். ஐயோ, மீண்டும் அதே வீட்டுக்காரியா? இப்ப தற்கொலை என்ன வருமா? யோசிச்சு பாருங்க. எங்க தற்கொலை மறந்து பாட்டுல இருக்கீல, எந்த வீட்டுக்காரிக்கு பயந்தோ எந்த வீட்டுக்காரனுக்கு பயந்தோ நீ பண்ணிக்கிறையோ, மீண்டும் அவங்களே அப்படின்னு வச்சுக்கோங்க, அடுத்த பிறவியில அவங்களோட வாழ்ந்து ஆகணும்னா அந்த எண்ணங்கள் வருமா? ஐயோ சாமி, இப்பவே செஞ்சு வேண்டிய கிழமையெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே ஒதுக்கிறேனப்பா, இந்த வாழ்க்கையை இறைவன் கொடுத்த இந்த பிறவியை நான் கழிச்சிடுறேன் அப்படிங்கிறதா வருமா? இது வருமா? பரீட்சையில தோத்து போயிட்டோம், இல்ல ஒரு லட்சியத்தில் தோத்து போயிட்டோம் அப்படிங்கிறதுக்காக பண்ணிக்கிட்டா மீண்டும் பிறந்து மீண்டும் அதே பரீட்சையில தோத்து அதே அவமானத்தை தரணும். இப்ப அனுபவிக்கிற கர்மா அனுபவித்து முடிச்சா தீர்ந்தது. மீண்டும் ஒருக்க அந்த கர்மா அனுபவிக்கணுமா? தேவையா? யோசிங்க. அப்போ இது நமக்கு தேவையில்லை, இது நமக்கு தேவையில்லை. அப்படின்னா என்ன செய்யணும்? நாம இந்த மாதிரி எண்ணங்களுக்குள்ளே போகக்கூடாது, போகக்கூடாது. போனா என்ன நடக்கும்னா, இந்த உடம்பு அனுபவம் இந்த உடம்பு பிரிஞ்சிருது, இந்த உயிர் அனுபவம் கிடைக்காமல் மீண்டும் பூமியில எங்க விட்டமோ அதிலிருந்து பிறந்து கர்மாவை அனுபவிக்கணும். அது மட்டுமல்ல, நம்ம எவ்வளவு நாள் பூமியில இருக்கணும்னு காலம் இருக்கோ அவ்வளவு நாள் பூமியில எந்த துணையும் இல்லாம தன்னந்தனியா கஷ்டப்படணும். இது தேவைன்னா நீங்க என்னமோ பண்ணிக்க. அந்த தற்கொலையை தூண்டக்கூடிய கிரகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல 6 8ஆம் இடத்தோடு சம்பந்தப்பட்ட 6 8ஆம் இடத்தோடு சம்பந்தப்பட்ட ராகு மாந்தி, கேது மாந்தி, 6 8ஆம் அதிகளோடு சம்பந்தப்பட்ட பொதுவா 2 பாவகரங்கள் என்று சொல்லக்கூடிய சனி ராகு செக்கில கூட மாந்தி சேர்ந்தாலோ, இல்ல கேதுதான் முடிஞ்ச அளவுக்கு தற்கொலையை தூண்டக்கூடிய கிரகம், தன்னைத்தானே சிதைத்துக் கொள்ள காரணமான கிரகம், மன சிதைவில் கொடுக்கக்கூடிய கிரகம். இல்ல கேது சந்திரன் மாந்தி. சந்திரன் பலவீனமா இருக்கும்போதுதான் அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் வருது. 8ஆம் இடத்தோடு 8ஆம் இட தன்மையில தொடர்பு பெற்ற கேது, அந்த கேதோடு மாந்தி தொடர்பு பெறும்பொழுது, இல்ல ராகு சனி, ராகு செவ்வாய் அதோட மாந்தி தொடர்பு கொள்ளும் பொழுது இந்த மாதிரியான எண்ணங்களை தூண்டப்படுது. அதுக்கு ஒரு தைரியம் வேணும் அல்லவா? தைரியத்தை கொடுத்தவர்தான் செவ்வாய். செவ்வாய் கெட்ட கிரகத்தோட ராகுவோடவோ, கேது செவ்வாய் செய்யாது. ராகு செவ்வாய் அதோடு சேர்த்து மாந்தி கனெக்ஷன். இந்த மாந்தி இல்லாம அந்த மாதிரி ஒரு தவறான முடிவுக்குள்ள போக மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு கெட்ட இதுக்குள்ள போகணும், மாந்தியினுடைய தொடர்பு இருக்கணும். இது 8ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது, இல்ல 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்தோடு, 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு இந்த ராகு மாந்தி, கேது மாந்தி,
இதெல்லாம் சம்பந்தப்படும் போது இந்த மாதிரியான கூட சனி சேரும் பொழுது இந்த மாதிரியான எண்ணங்களை கொடுக்குது. அது ஒரு நாளைக்கு பார்ப்போம். இந்த ஜாதகம் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற இப்போ செய்து கொண்டால் என்ன நடக்கும் அதை மட்டும் சொல்லுங்க. அப்படி பண்ணிக்கிறவங்களுக்கு விமோசனம் இல்லை. மீண்டும் அதே கஷ்டத்தை இன்னொரு பிறவியில் நீங்க அனுபவிச்சாகணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த விஷயம் தான் ஹைலைட்டான விஷயம். கரெக்டா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒன்றை செய்து கொண்டால், உங்கள் உயிரை நீங்கள் மாய்த்துக் கொண்டால், உங்களுடைய கணக்கை மீண்டும் நீங்கள் பிறந்து வந்து நீங்கள் தான் வாழ்ந்தாக வேண்டும். அதற்கு சம்மதம் தான் பண்ணிக்கலாம். இரண்டாவது, குறிப்பிட்ட காலம் அந்த உங்களுக்கு தேவையான உடம்பு கிடைக்காதனால நீங்க இந்த பூமியில எந்த துணையும் இன்றி ஒரு ஆவியாக தெரிய வேண்டும். அதே கெட்டவங்க கையில சிக்கினீங்கன்னா உங்களை சின்னாவனம் ஆக்கிடுவான். இது தேவையா? இந்த ரெண்டையும் கற்பனையில் நான் சொன்ன இந்த ஸ்லைடை வச்சு நினைச்சு பாருங்க. யாருக்காவது தற்கொலை பண்ணிக்கணும் என்ன வருமா? அப்போ உங்களை எல்லாம் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நம் உயிரை நாம் மாய்த்துக் கொள்ள வேண்டாம். இறைவன் ஏதோ ஒரு காரணத்தால் தான் நமக்கு இருவினையை கொடுத்து இந்த உடம்பு இருவினையால் வந்தது. அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தி எங்கும் புழுகளுக்கு மூடி. இந்த உடம்புக்கு இரு வினையால் வந்த உடம்பு நல்வினை தீவினை இன்பம் துன்பம் எதுவுமே நிலையானதல்ல. நிலையில்லாத ஒன்றுக்காக இறைவன் கொடுத்த மிகப்பெரிய இந்த பிறப்பு என்ற வரப்பிரசாதத்தை நீங்கள் அழித்துக் கொள்ள வேண்டாம். சும்மா தனு வருமோ சும்மா வருமோ சுகதுக்கம் நம்மால் செய்த வினைக்கு ஈடா அப்படின்னு சிவபோகம் சார சொல்லுது. சும்மா வருமோ சுகதுக்கம், சும்மா வருமோ சுகம், சும்மா வருமோ துக்கம், சும்மா வருமோ சுகதுக்கம் நம்மால் செய்த வினைக்கு ஈடா. நம்மால் செய்த வினைக்காகத்தான் இது வருது. அப்போ இதிலிருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா, எய்தவனை நாடுகிறேன். இந்த பிறவிக்குள் உன்னை யார் எய்தார்கள்? இந்த பிறவிக்குள் எய்தவன் யார்? இந்த பிறப்பை கொடுத்தவன் யார்? இந்த உடம்பையும் இந்த உயிரையும் பூட்டி, இந்த உடம்பு அறிவற்றது, உயிர் அறிவுள்ளது. ஒரு வண்டி இருக்கு, அந்த வண்டியை மாட்டி மூட்டணும்னா பூட்டணும் ஒருத்தர் வேணுமல்ல, அவன் எங்க இருக்கிறான்? மாடா வந்து வண்டியில பூட்டிக்காது, வண்டியா போய் மாட்டுல இருக்காது. அப்போ இந்த ரெண்டையும் பூட்டின ஒருத்தர் இருக்கான் அல்லவா, அவன் எங்கே என்று தேடுங்கள். அவன் திருவடியிலே சமர்ப்பணம் செய்யும். என்னையும் இந்த உடலையும் பூட்டி இந்த இன்ப துன்பத்தை நுகரச் செய்கின்ற அந்த பெருமான் யார்? உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவனாக இருக்கின்ற எம்பெருமானே, என்னை இந்த பிறவியிலே தள்ளி நான் பாவம் செய்தாலும் அதுக்கு நீதான் பொறுப்பு, நான் புண்ணியம் செய்தாலும் அதுக்கு நீதான் பொறுப்பு என்று சரணாகதி அடையும். என் செயலால் யாவது யாதொன்றும் இல்லை மாதேவா, அனைத்தும் நின் செயல், அனைத்துக்கும் நீதான் காரணம், நீ கொடுப்பது அனைத்தும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவன் திருவடியை சரணடைந்து அவன் பாதத்தை சமர்ப்பணம் செய்கின்றோம். உங்களுடைய துன்பங்கள் விலகி ஓடும், இன்பங்கள் பெருகி வரும், இந்த எண்ணங்கள் வராது. பல்லாண்டு நீடூடி வாழலாம், பல கோடி ஆண்டு வாழலாம். வாழ்க்கை வாழ்வதற்காகவே, அமைத்துக் கொள்வதற்காக. வாழ்க்கை வசந்தமானது, வாழ தெரிந்தார். வாழ்க்கை வினோதமானது, அதோடு பழக தெரிந்தார். வாழ்க்கை கடினமானதல்ல, கருணையானது, அன்பு காட்ட தெரிந்தார். வாழ்க்கை என்பது நாம் வாழ்வதற்காகவே மட்டும்தானே தவிர வீழ்வதற்காகவே. வீழ்ச்சி என்பது வெற்றியின் படிக்கட்டு என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு வீழ்ச்சியும் உங்களை உயரத்துக்கு கொண்டு போகத்தானே தவிர உங்களை சிதைத்து விட அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். துணிந்து நில்லுங்கள். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை,
புகழுண்டு குறைவில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை என்று நெஞ்சை நிமிர்த்து நில்லுங்கள். எம்பெருமானுடைய திருக்கை வேல் உங்களுக்கு துணை வரும் என்று சொல்லி, எல்லாம் அல்ல அந்த செந்திலாண்டவனுடைய திருவடி உங்களுக்கு துணை இருக்கும் என்று சொல்லி, இந்த மாதிரி எண்ணங்களுக்குள் போகாதீங்க. இந்த வீடியோவை 2 பாகமா கொடுத்திருக்கோம். இந்த வீடியோ போடுவதற்கு நிறைய இடைஞ்சல்கள், கிட்டத்தட்ட 1 வருடமாக 2 வருடமாக நான் இதை பேசணும்னு நினைச்சேன், பேச முடியல. இப்ப கூட இடையில சின்ன ஒரு ப்ராப்ளம், வீடியோ போட்டுட்டு இருக்கும் பொழுது ஒரு சின்ன சிஸ்டத்துல சின்ன ஒரு ப்ராப்ளம். அதை நான் அதனாலதான் இடையில ஒரு என்னால வந்து பேசிட்டு இருக்கும்போது வாய்ஸ் அப்படியே ஸ்ட்ரக் ஆச்சு. ஏன்னா இது பிரபஞ்ச ரகசியம். நான் உங்களுக்கு கொடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. என்ன நடக்குங்கிறது மகான்களும் ஞானிகளும் சொன்ன ரகசியத்தை உங்களுக்கு கொடுக்குறோம். அப்போ சில தடைகள் வரத்தான் செய்யும். அதையும் மீறி இந்த விஷயத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கோம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையணும் அப்படிங்கிறது தான் என்னோட முழுமையான வேண்டுகோள். ஏன்னா இன்னைக்கு தன்னைத்தானே மாய்த்துக் கொள்ளும் நிலைக்கு மனிதர்கள் தள்ளப்பட்டுள்ளார்கள். அப்படி ஒரு நிலைக்கு போயிடாதீங்க. எல்லாம் அல்ல இறைவனுடைய திருவருள் ஒரு துணையினருக்கும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், இதிலும் எண்ணில் நல்கறிக்கு யாதும் ஒரு குறைவில்லாமல் ஈசன் திருவருளால் எல்லாரும் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தோம், எல்லாருடையும் பெற்று சிறப்புடன் வாழ வேண்டும் என்று எம்பெருமானை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.